ஏன் சிவன் ஐயப்பன் மாலை அணிந்தார் தெரியுமா? ஒருமுறை கார்த்திகை மாதத்தில் சிவபெருமான் ஐயப்ப சுவாமிக்காக மாலை அணிந்து விரதம் இருந்தார். இதை கண்ட அவரது மகன் விநாயகர் தன் தந்தை கருப்பு ஆடை அணிந்து தியானத்தில் இருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்து, தந்தையே, இது என்ன விசேஷம் என்று கேட்டார். அதற்கு சிவபெருமான், மகனே, நான் ஐயப்பனுக்காக மாலை அணிந்திருக்கிறேன் என்று கூறி ஐயப்பன் யார் என்பதையும் அவர் விநாயகருக்கு தம்பி முறை என்பதையும் விளக்கினார். ஐயப்பனின் முழு வரலாற்றையும் மாலை அணிவதன் தாத்பரியத்தையும் விநாயகருக்கு சிவபெருமான் எடுத்துரைத்தார். தன் தம்பியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலில் விநாயகரும் ஐயப்பனுக்கு மாலை அணிய விரும்புவதாக தெரிவித்தார். உடனே சிவபெருமானே குருசாமியாக இருந்து விநாயகருக்கு மாலை அணிவித்தார். பின்னர் இருவரும் இருமுடி கட்டிக்கொண்டு சாமியே சரணம் ஐயப்பா என்ற கோஷத்துடன் கடினமான மலைப்பாதையில் ஏறி சென்றனர். சபரிமலை 18ஆம் படியேறி சன்னதியை அடைந்த போது விநாயகர் முதலாக ஐயப்பனை கண்டார். தன் தம்பியின் தெய்வீக தோற்றத்தை கண்டு கண்கள் கலங்கிய விநாயகர் சாமியே சரணம் ஐயப்பா என்று உருகினார். அப்போது ஐயப்பன் நேரில் தோன்றி, அண்ணா, என்னை காண நீங்களே நேரடியாக வந்து விட்டீர்களா என்று நெகிழ்ச்சியுடன் கேட்டார். அதற்கு விநாயகர், உன் தெய்வீக சன்னதிக்கு வர நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். இதை கண்ட சிவபெருமான் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்.